சிவன் பிரபஞ்சம் நல்வழி பயணம். இன்று 29ஆம் தேதி 9வது மாதம் 2024 காலை 7 மணிக்கு எங்களுடைய பயணம் செராஸ் அம்பாங் மலை விநாயகர் ஆலயத்தில் பூதேஸ்வர லிங்கத்தை இன்றைக்கி நாங்கள் அவருடைய தரிசனத்துக்கு சென்றிருந்தோம். எங்கள் பயணம் தொடரும். 108 ஆலயத்தில் யாத்திரையில் 5வது கோயிலாக இந்த யாத்திரை தரிசனத்தை பெற போகிறோம். சுமார் எங்களோட பயணம் ஒரு அரை மணி நேரம் பிடிச்சிச்சு. நாங்கள் பூச்சோங், ஸ்ரீமுடா, ஓல்க்லாங்கூர்லேருந்து நண்பர்கள்லாம் சென்றோம். குறைஞ்சது ஒரு 10 பேர்கிட்ட கலந்துக்கிட்டோம். ஸோ காடியை வந்துட்டு ஆலய வளாகத்திலே நாங்கள் காடியை பக் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே நம்ம நடந்து தான் சென்றோம். ஸோ மேலே கூட காடி பக் பண்ணலாம், ஒரு 2 காடி 3 காடி பக் பண்ணலாம், ரொம்ப காடி முடியாது. ஸோ இங்கேருந்து ஒரு 5 கீழே காடியை போட்டு நடந்து போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு 6 நிமிஷம் பிடிக்கும். ஆனால் நாங்கள் காடியை கீழே போட்டுட்டோம். ஏன்னா இயற்கை அழகு ரசித்து போகிறது தனி சுகம். உண்மையாலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நீங்களே பாருங்களா எவ்வளோ பச்சை பசேன்னு, அந்த கோயில் சுற்றியும் இயற்கை நிறைஞ்ச ஒரு பசுமையான அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நாள் தெரியல இந்த கோயில் இப்படியாப்பட்ட ஒரு கோயில் இங்கே இருக்குன்னு. சிவன் அப்பனோட கோயில். நல்லா இருக்கு, இயற்கையான வச்சுங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மேலே சொல்ல வார்த்தை இல்லை. இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே மேலே ஏறணும். எங்களோட வருகைக்காக இந்த இயற்கையை எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இவர் எங்கள் நண்பர் தான் எங்கள் வருகைக்காக காத்திருக்காரு. எல்லாம் ஒன்றா போகலாம். நம்ம மேடு தான். இதுதான் ஆலயத்தின் நுழைவாசல். நாங்கள் மேலே ஏறும்போது அப்போ தான் பூஜையெல்லாம் தயார் நிலையில் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே உள்ள நுழைஞ்சானே விநாயகர் ஒரு தரிசனம். அவரை வணங்கிட்டு இங்கிட்ட பார்த்தோமா ஐயா இருக்கார், முனீஸ்வரர். அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு எங்கிட்ட காளியம்மா இருக்காங்க, அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப கம்பீரமாக இருந்தது. அப்புறம் இங்கிட்டு ஒரு தேரில் முருகர் வள்ளி தேவானையோடு எங்களுக்கு காட்சி கொடுத்துருந்தாரு. இங்கே பார்த்தீங்கன்னா தச அவதாரம் சிலையெல்லாம் அங்கே இருந்தாங்க. பூஜையெல்லாம் தயாராகிட்டு இருக்குது. கால பூஜை. இவங்க சப்த கன்னி, அவங்களோட சிலைகளும் இங்கே இருந்துச்சு. அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே விஷ்ணு ஒரு சிலை இருந்துச்சு, அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கணுமா. மகான்களோட சிலைகள் எல்லாம் இருந்துச்சு, 4 பேரோட சிலைகளும் இருந்துச்சு. இவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு
உண்மையிலே இந்த ஆலயம் ஒரு தியானத்துக்கு அற்புதமான ஒரு இடம். அவ்வளோ இந்த சூழ்நிலையை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே வந்து ஒரு நீர் ஊற்று இருக்குது. இந்த ஆலயம் வளரும். இது விநாயகர் சன்னதி நடை மூடி இருக்குது. பிறை சூடி பெருமானே அருளாளா இன்றைக்கு சிவபிரபஞ்ச நல்வழி பயணத்துடன் இந்த பூஜை எங்களுக்கு அவ்வளோ மன மகிழ்ச்சி தந்துச்சு. ஸோ கோயில் நிர்வாகமும் சரி எங்களை அப்படி தான் கவனிச்சுக்கிட்டாங்க. நிறைய விஷயங்கள் எங்களுடன் ஷேர் பண்ணாங்க. ஸோ மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சிறப்பான தரிசனம் எங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுருக்கீங்க. எங்கள் பயணம் மீண்டும் தொடரும். ஆலயத்திலேருந்து புறப்படுறோம். மனமே இல்லை அந்த ஆலயத்திலேருந்து வெளியாகிறதுக்கு. மீண்டும் எங்களோட பயணம் தொடரும். இன்னொரு ஆலயத்தில் நம்ம சந்திப்போம். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி ஓ நம சிவாய ஓ நம சிவாய. சிவன் அவனின் சிந்தை நின்றதால் அவனால் அவன் தாழ் வணங்கி ஓ நம சிவாய. நீங்களும் வாங்க இந்த ஆலயத்துக்கு வந்து சிவன் அப்பாவோட தரிசனத்தை பெற்று போங்க. இங்கே மன அமைதி, மன சந்தோஷம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்துக்கு வந்தால் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே உள்ள சூழ்நிலை பார்த்தாலே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நேரம் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து போங்க. ஸோ நாளைக்கு பிரதோஷம் இந்த ஆலயத்தில் சிறப்பான பூஜைலாம் இருக்குது.